அதான் எக்காலத்துல சேர மாட்டேன்னு ஜெயக்குமார் சொன்னாரு. எடப்பாடி சொன்னாரு. எடப்பாடி சொல்றது தானே ஜெயக்குமார் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அதனால் என்ன விளைவு வந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பல முறை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்னது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக எல்லோரும் சேர்ந்து போராடி கொண்டு இருக்கிற பொழுது அந்த போராட்டங்களிலெல்லாம் அதிமுக ஆதரித்து அவர்களெல்லாம் பங்கு கொண்ட கட்சி இன்றைக்கு திடீரென காட்டி கொடுப்பதை போல, தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பதை போல எட்டையப்பராக மாற வேண்டிய அவசியம் என்ன, நெருக்கடி என்ன என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாகும். அமலாக்கத்துறை எப்படி செயல்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அமலாக்கத்துறை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு. அது தனது சுதந்திரத்தை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து அது தனது சுதந்திரத்தை, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டன. அமலாக்கத்துறையை பொறுத்த மட்டில் அது ஆளுகிற கட்சி, ஒன்றிய ஆளுகிற கட்சி யார் மீது ஏவி விடுகிறார்களோ அவர்கள் மீது பாயும். அந்த பாய்ச்சலுக்கு பயந்து அதை சொல்லிதான் மிரட்டி, ஏன்னா பல வழக்கு இருக்கு, அவர் மேலேயே வழக்கு இருக்கு, மகன் மேல வழக்கு இருக்கு, சம்பந்தி மேல வழக்கு இருக்கு, எடப்பாடியுடைய நெருங்கிய நண்பர் மீது வழக்கு இருக்கு, அப்புறம் கட்சி வழக்கு இருக்குது, தேர்தல் சின்ன சம்பந்தமான வழக்கில் இதெல்லாம் இருக்கு. இவைகளெல்லாம் காட்டி மிரட்டி எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் என்று உறுதியளித்த எடப்பாடி இப்பொழுது அனைத்து மிரட்டலுக்கும் பயந்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கி தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள். பொன்முடியவர்கள் ரொம்ப உணர்ந்து, தன்னுடைய தவறை உணர்ந்து, நான் இப்படி பேசியது தவறு, அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் ஒரு மன்னிப்பது என்பது நம்முடைய பண்பாடு, தமிழ் பண்பாடு. தவறை ஒத்துக்கொள்ள முடியாது, தவறை நியாயப்படுத்தி பேசினா அது வேற. தவறை ஒப்புக்கொண்டு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவோடு போதும் என்று நான் கருதுகிறேன். அமித்ஷா பேசுவதற்கோ அல்ல பக்கத்தில் மௌனசாமியாராக உட்கார்ந்திருந்த எடப்பாடி பேசுறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. அமித்ஷாக்கு என்ன ஊழலை பற்றி பேருக்கு யோக்கியதை இருக்குது? அமித்ஷா இருக்கிற கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக அடித்த கொள்ளை எவ்வளவு, எத்தனை ஆயிரம் கோடி, அதுக்கு விவரங்கள் உண்டா? இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி விவரம் சொல்லியிருக்கிறாங்களா? எந்த விவரமும் சொல்லலை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி மற்ற கட்சிகளை காட்டிலும் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பணம் எங்கிருந்து வருகிறது, யாரால் வருகிறது? ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் பகிரங்கமாக தெரிவிக்க தயாரா? அதையெல்லாம் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரிவிக்காம இன்னொரு கட்சியை பார்த்து முதல்ல தான் யோக்கியனாக இருக்கணும். ஒருவர் மீது குற்றம் சாட்டுபவர் அவர் முதலில் நேர்மையாக இருக்கணும். அவர் நேர்மையாக இருந்தால்தான் அவர் மற்றவரை நோக்கி ஆள்காட்டு விரலை நீட்ட முடியும். ஆனால் உங்களுடைய ஆட்காட்டு விரல் உங்களை நோக்கி அமித்ஷாவை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கிறது என்பது அமித்ஷா மறந்துவிடக் கூடாது. யாரை வச்சுக்கிட்டு பேசுறாரு ஊழலை பற்றி? எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கூட இருந்த சசிகலா அவர்கள் மீது வழக்கு பெங்களூர் கோர்ட்டில் நடந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுக ஊழல் செய்வது என்று பேசுவது, இது ஒன்று எடப்பாடியே பகிரங்கமாக திட்டுறாந்தா திட்டணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். அவரை பகிரங்கமாக விமர்சிக்க முடியாத காரணத்தினால அவர் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டு அவர் எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊமை சாமியாராக உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னொரு கட்சியை பார்த்து ஊழல் கட்சிங்கிறாரு. இப்படி சொல்வதற்கு முதலில் அமித்ஷாவுக்கு தார்மீக ரைட் இல்லை, தார்மீக உரிமையே கிடையாது. ஒரு ஆள் போலீஸ் அடித்து விட்டுருக்கிறான். ஆள் போலீஸ் அடித்து ஒட்டினவருக்கு செல்வ பிறந்தாக நோட்டீஸ் விட்டுருக்காரு. நாளைக்கு என் பேரால் இங்கே இருக்கிற இந்த செல்லதுரை இருக்காரா, ஆசைப்பட்டு நம்ம தலைவர் துணை முதலமைச்சரான்னு ஒரு ஆள் போலீஸ் அடித்து விட்டினாரா, அதுக்கு நானா பொறுப்பு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் ஒரு சலசலப்பையும் ஏற்படுது. அது பதவிக்கு இல்லை, ஆளுங்கட்சியாக வரணுங்கிறதா ஒவ்வொரு கட்சியும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எங்கள் கட்சியும் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும், இந்தியாவிலையும் ஆட்சிக்கு வரும்.
எங்கள் கட்சியில் உள்ளவங்களும் முதலமைச்சர் ஆவாங்க, பிரதமர் ஆவாங்க. அது எல்லா கட்சியினுடைய, அதுக்கு தானே கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு சேவை செய்யறத கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும், சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சி நடத்துகிறாங்க, கொள்கையை உருவாக்குறாங்க, விதியை உருவாக்குறாங்க, கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும்.